வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில இன்னைக்கு மல்பெரி செடி நெறைய பூக்கள் வச்சிருக்குங்க. வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க ஒவ்வொரு சின்ன சின்ன கிளைகளா தான் இருக்கு. அதிலேயே நெறைய பூக்கள், பிஞ்சுகள்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆ ஒரு சில இடத்துல வந்து நல்லா காய் கொஞ்சம் இப்ப வளர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இது ஏற்கனவே ஒரு முறை நான் ஃபுல்லா அறுவடை எடுத்தாச்சு. எடுத்துட்டு குச்சிகள வந்து கட் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நெறைய பேரு மல்பெரி கட்டிங் கேட்டிருந்தாங்க. அதனால நான் கட் பண்ணி குச்சிகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டேன். அந்த கட் பண்ண இடத்துலேருந்து திரும்ப துளிர் வந்து இப்ப நெறைய பிஞ்சுகள், பூக்கள் குடுக்க ஆரம்பிச்சிருக்குது. நெறைய கொத்து கொத்தா இருக்குதுங்க இந்த தடவ. போன முறைய விட இந்த தடவ அதிகமா பூக்கள் வச்சிருக்குது. ஆனா சில பூக்கள் வந்து கொட்டி போயிடுது. குருவிகள் வந்து கொத்திட்டு போயிடுறாங்க. பழங்களே பார்த்தீங்கன்னா, நம்ம செடியிலேயே பழுக்க விட்டு தான் பறிக்கிறது. அப்பதான் டேஸ்ட்டு நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, குருவிகள் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. முடிஞ்ச அளவு அவங்க சாப்பிட்டது போக தான் நம்ம பறிக்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்லன்னு விட்டுர்றது. அதனால தான் இப்ப நம்ம வீட்லயே கூடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கேயே தங்கி இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பாருங்க, இங்கேயும் பாருங்க நெறைய பிஞ்சுகளோட இருக்குது. இது நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா, இத பறிச்சுட்டு திரும்பவும் நம்ம இந்த செடிகள வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டுறலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு குச்சி வந்து மெல்லிசா நல்லா உயரமா போய்க்கிட்டே இருக்குது. தோட்டமா இருந்தா நமக்கு மரம் மாதிரி கூட வளர்த்துக்கலாம். தொட்டியில வைக்கிறதுனால ஓரளவுக்கு மேல உயரமா நம்ம வளர்க்க முடியாது. அதனால எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டு திரும்பவும் கட் பண்ணிடலான்னு இருக்கேன். கட் பண்ணிட்டு குச்சிகள் வந்து யார் யார் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு, நம்ம சின்னதாவே தொட்டியில வச்சுக்கலாம். இல்ல இன்னொரு தொட்டியில கூட இன்னொரு செடி உருவாக்கலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இது பாருங்க ஓரளவுக்கு காய் வந்து நல்லா பழுக்கிற இதில இருக்குது. செடியிலே இன்னும் ஒரு மறுநாள் நாளைக்கு பறிச்சோன்னா இது நல்லாவே பழுத்துரும். அதுக்கப்புறம் பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு செடியிலே விட்டாச்சுங்க. மறுநாள் போய் பார்க்கும்போது இங்கே பாருங்க தேன்கூடு மாரி நல்லா இருந்தது. ஃபுல்லா அப்படியே நல்லா பழுத்துருச்சு. இதுக்கு மேல விட்டோம்னா குருவிங்க பறிச்சுட்டு போயிடுவாங்க. சரி இத மட்டும் நம்ம பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கேங்க. பிள்ளைங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்க கையாலேயே பறிக்க சொல்லலான்ட்டு பார்த்துட்டு வந்தாச்சு. நன்றிங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நன்றிங்க.